சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சங்கரி, கோயில்ல அருவி வேண்டுதலை நிறைவேற்ற விடாம பண்ணது மிகப்பெரிய தப்பு. நான் செஞ்சது ஒண்ணு தப்பு இல்லனே, நான் சரியாதான் செஞ்சிருக்கேன். அந்த வேண்டுதலை நிறைவேற்றலனா என்ன ஆயிட போகுது? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத நீ. நீ போய் தடுத்தா மட்டும் அருவி வேண்டுதலை நிறைவேற்றாம விட்டுருவாளா? அருவி உன்ன மாதிரி நினைச்சியா? அன்புக்கு கட்டுப்பட்டவ அருவி. சம்பந்தி அம்மாவுக்கு குணமாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாவ. அவ நினைச்சது நடந்ததுனால அவ இன்னைக்கு செய்ய வேண்டிய வேண்டுதலை போய் செஞ்சிருக்கா. அவளை தடுக்க நீ யாரு? என்னது? நான் யாரா? நான் அவளோட அம்மா. அருவி கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன உரிமை இருக்கு உனக்கு? நீ அருவிக்கு அம்மான்னு சொன்னா அவ ஏத்துப்பாளா? முதல்ல நீ சொல்றத அவன் நம்பவே மாட்டான். நான் வந்து சொல்லணும். நான் சொன்னாதான் அருவி உன் அம்மாவா ஏத்துக்குவா. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அண்ணே, என்னன்னு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்களா அருவி கிட்ட? முட்டாள்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்காத சங்கரி. நான் தான் இப்ப சொல்ல முடியாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. எதுக்கு திரும்ப திரும்ப அவசரப்பட்டு இருக்க நீ? நான் ஒண்ணு அவசரப்படலண்ணே. என் பொண்ணு அந்த கொலைகாரி சரஸ்வதிக்காக எப்படி கஷ்டப்பட்டு வேண்டுதலை நிறைவேற்றான்னு பாத்தீங்கல்ல. இதெல்லாம் அவளுக்கு தேவையா? அவ அப்பனை கொலை பண்ண சரஸ்வதிக்காக இவ ஏன் போய் கஷ்டப்படணும்? அத போய் எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அதுக்காக தான் நான் போய் அருவியை தடுத்தேன். தடுத்தல்ல. ஆனா உன் பொண்ணு அதை ஏத்துக்கிட்டாளா? அவ எப்படி கோவப்பட்டு உன்கிட்ட கேள்வி கேட்டான்னு நீயும் பார்த்தல்ல. அவ உன்னை விட புத்திசாலி. ஆனா உன்ன மாதிரி அவசரக்காரி இல்ல. எல்லா விஷயத்திலையும் ரொம்ப பொறுமைசாலி. ஆதாரம் இல்லாம எதையுமே கண்மூடித்தனமா அவன் நம்ப மாட்டா. ஏய், ஏற்கனவே எல்லார் மத்தியிலும் நீ என்ன மாதிரி பேர் எடுத்து வச்சிருக்கன்னு உனக்கே தெரியல சங்கரி. இந்த நிலைமையில இருந்துகிட்டு நீ இப்படி அவசரப்பட்டினா அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடும். நான் சொல்றத கூட அருவி எதையுமே நம்ப மாட்டான். முன்ன விட உன்னை இன்னும் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிருவா. இந்த பாரு, நீ நல்லவன் எல்லாருக்கும் நிரூபிச்சு உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் நீ கெடுத்துருவ போல இருக்க. சங்கரி, நீ உன் பொண்ணு கூட சேரணும்னா முதல்ல அந்த நாராயணமூர்த்தி தான் சண்முகத்தை கொலை பண்ணான்னு அருவியோட குடும்பத்துக்கு நிரூபிச்சு ஆகணும். அண்ணே, அந்த சரஸ்வதி சொல்லிதான் நாராயணமூர்த்தி கொலை பண்ணான்னு சொன்னா அதை ஏன் நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க? ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. உண்மை என்னன்னு நானே இப்பவே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சிவசங்கரி போன் பண்றா. இந்தாங்க செம்பகவலி, சிவசங்கரி எனக்கு போன் பண்றா. என்னன்னு தெரியல. எடுத்து பேசுங்க, அவ என்னதான் சொல்றான்னு கேட்போம். ஸ்பீக்கர்ல போடுறேன். ஏய் சிவசங்கரி, எதுக்காக இப்ப எனக்கு போன் பண்ற? டேய் நாராயணமூர்த்தி, இப்பவே நீ என் கூட சரஸ்வதி வீட்டுக்கு வந்து நீ தான் என் புருஷனை கொலை பண்ணேங்கிற உண்மையை ஒத்துக்கணும். இல்லன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஏய், நான் தாண்டி கொலை பண்ண. அந்த சரஸ்வதி சொல்லிதான் நான் கொலை பண்ண. கேளுங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சரஸ்வதி கிட்ட போய் நேரா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ல முடியும்? டேய், அது எனக்கு தெரியும்டா. அந்த சரஸ்வதி சொல்லிதான் நீ அதை செஞ்சன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. உங்க ரெண்டு பேரையும் எக்காரணத்தை கொண்டு நான் சும்மாவே விட மாட்டேன்டா. என் புருஷனை கொன்ன உன்னை கண்டிப்பா நான் சாகடிப்பேன்டா. அதுக்கப்புறம் உன்னை ஏவி விட்ட சரஸ்வதியை பழி வாங்க வேண்டாம். ஏய், என்ன நீ? உனக்கு பொழுதுபோகலன்னு எங்களுக்கு போன் பண்ணி மிரட்டுவியா? முதல்ல நீ உயிரோட இருந்ததுன்னா எங்களை சாவடிப்ப. சண்முகத்தை காலி பண்ண மாதிரியே உன்னை காலி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதடி. பாவம், 18 வருஷம் நான் செஞ்ச கொலைக்கு நீ தண்டனை அனுபவிச்சிருந்தா உன்னை நாங்க சும்மா விட்டு வச்சிருக்கோம். ரொம்ப ஆடுன உன்னையும் உன் புருஷன் போன இடத்துக்கே உன்னை நாங்க அனுப்பி வச்சிருவோம். வழி போன. கேட்டீங்களா? எல்லாத்தையும் கேட்டீங்களா? இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? அந்த சரஸ்வதி சொந்த தம்பியவே கொலை பண்ணவன் இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? இல்ல சங்கரி, நான் இப்பவும் நம்ப மாட்டேன். அந்த நாராயணமூர்த்தி பொய் சொல்றான். அவன் தப்பு பண்ணிட்டு அவனை பாதுகாக்கிறதுக்காகவே சம்பந்தி அம்மாவை கூட்டு சேர்க்கிறான். அவன்
சரஸ்வதி அம்மா மேல பழிய போட்டுட்டு அவன் தப்பிக்க பாக்குறான் தெரியுமா? அண்ணே, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. எதுக்கு இப்படி கண்மூடித்தனமா அந்த சரஸ்வதியை எல்லாரும் சேர்ந்து நம்புறீங்க? நான் நேராவே ஃபோன் பண்ணி உங்களுக்கு நிரூபிச்சு சரஸ்வதி தான் கொலைகாரின்னு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இப்படி இருக்கீங்க? வாங்க உட்கார். உட்கார் அருவி. உட்காருங்க மாப்ள. இல்லை பரவாயில்ல, நாங்கள் ஒரு முக்கியமான விஷயமா பேச தான் வந்தோம். முக்கியமான விஷயம்னா பேசலாமே, ஏன் நின்னுக்கிட்டு உட்கார்ந்து பேசலாமே. ப்ளீஸ் அருவி உட்காருங்க. சொல்லுங்க மாப்ள. வீட்ல தங்கச்சி இல்ல, வெளியே போயிருக்கா. பொறுமையாவே பேசலாம். வீட்டில் பொறுமையெல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன விஷயம்னா, அருவி கொஞ்ச நாளைக்கு உங்களை எங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா கையோடு கூட்டிகிட்டு போயிடுவோம் உங்களை. அருவி, மாப்ள சொல்றது உண்மைதான்ப்பா. உங்களை பார்க்கணும்னா நான் இங்கே தான் வர வேண்டியது இருக்கு. உங்களுக்கே தெரியும், நான் அடிக்கடி இங்க வந்துட்டு போக முடியாது. அப்படி வந்துட்டு போனா என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அங்க வர முடியாது, ஏன்னா அது சிவசங்கரிக்கு பிடிக்காது. அதனால உரிமையா நான் உங்களை எங்களோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற நீ? இதெல்லாம் சரியா வருமா? அருவி, நான் எப்படிம்மா சம்மந்தி வீட்டிலலாம் வந்து தங்க முடியும்? அதெல்லாம் நல்லா இருக்காதுமா. இல்லை, நீங்கள் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நாங்கள் விருப்பப்பட்டு தான் உங்களை கூப்பிடுறோம். அருவியோட விருப்பத்தை நிறைவேற்றுறது என்னோட கடமை. நீங்கள் எங்களுக்காகலாம் வர வேண்டாம், அருவிக்காக வரலாம்ல. ஆமாப்பா, நான் அத்தைக்கிட்டையும் சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டேன். அங்க எல்லார்கிட்டயும் அத்தையே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அங்க வந்தா உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்க வாங்கப்பா ப்ளீஸ். அருவி, சங்கரி எப்படிப்பட்டவன்னு உனக்கு நல்லா தெரியும். அவளை கேட்காம என்னால வர முடியாதுமா. அப்படியே அவகிட்ட கேட்டாலும் அவ கண்டிப்பா விடமாட்டா என்ன. நீங்க எதுக்குப்பா அவங்க கிட்ட கேட்கணும்? நீங்க எங்க தங்கணுங்கிறது உங்களோட விருப்பம். கொஞ்ச நாள் என் பொண்ணோட இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க. அருவி, அதெல்லாம் சரியா வராது. அவர் இப்பவே நம்ம கூட வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வர்றதெல்லாம் நடக்காத காரியம். இப்பவே அவர் நம்ம கூட வரணும். எதுவாக இருந்தாலும் அப்புறமா அவர் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டோம். அப்பா, நீங்க எதுக்கு தயங்குறீங்க? உங்க தங்கச்சி கூப்பிட்டதுக்காக இத்தனை நாள் நீங்க எங்க தானே இருந்தீங்க. இப்போ உங்க பொண்ணு நான் கூப்பிடுறேன், என் கூட வந்து இருங்க. அருவி, அப்பாவை எதுக்காக கூப்பிடுற? எங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்ல தான் இருக்க போறாரு. அவரை கூட்டிட்டு போக தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க இப்பவே கிளம்புறோம். சிவசங்கரி வந்தா இந்த விஷயத்த சொல்லிடு. அருவி, என்ன விளையாடுறியா? சிவசங்கரி அம்மா வந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு நீங்க கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்க இல்லாத நேரத்துல அப்பாவை கூட்டிட்டு போறது ரொம்ப தப்பு. நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். ஏய், இவரு உன் அனுமதியை யாரும் இங்கே கேட்கல. உனக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பேசாம அமைதியா இரு. அங்கிள், என்ன அங்கிள் இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அமைதியா. அப்படின்னா நீங்க இவங்களோட போறீங்களா? அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அங்கிள். அப்புறம் உங்க தங்கச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க, கோவப்படுவாங்க. உங்களுக்கே தெரியும். எதுவா இருந்தாலும் அவங்க வந்த உடனே பேசிட்டு போங்க அங்கிள். அப்பா, இவ சொல்றதெல்லாம் கேட்டு பயப்படாதீங்க. நீங்க என் கூட கிளம்பி வாங்க. அம்மா அருவி, வேணா ஒண்ணு பண்ணலாம். இப்போ நீங்க 2 பேரும் போங்க. நான் சங்கரி வந்ததும் அவகிட்ட சொல்லிட்டு என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேனே. வர முடியாதுங்கிறத உங்க அப்பா எப்படி சொல்றாரு பாத்தியா? ஐயோ மாப்பிள்ள, நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல வரல. நான் உண்மையை தான் சொல்றேன். இது பாருங்க, உங்களுக்கு வர விருப்பம் இருந்தா இப்பயே எங்க கூட வாங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அருவி, நீ சொன்னேங்கிறதுக்காக முறைப்படியா உங்க அப்பாவை கூப்பிட்டாச்சு. அவர் வர இருந்தா நீ கூட்டிட்டு வா, நான் வெளியே இருக்கேன். ஐயோ மாப்பிள்ள, மாப்பிள்ள,
அருவி, நான் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையம்மா. சங்கரி வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ள மாப்பிள்ளை இப்படி கோச்சிக்கிட்டு போறாரு. அப்பா, எனக்காக தான் அவர் இவ்வளவு தூரம் வந்து முறையா கூப்பிட்டாரு. அவருக்கு நீங்க மதிப்பு கொடுக்கலனா அவர் வருத்தப்படதானப்பா செய்வாரு. அம்மா, என்னம்மா, ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மொத்தம் போயிட்டே இருக்கு. ஐயோ கடவுளே, டாக்டர் ஏதாவது பண்ணுங்க. ஐயோ அங்கிள், சங்கரி, வாங்க அங்கிள். சங்கரி என்னாச்சு? சைலஜா, என்ன சைலஜா இது? சொன்ன கேக்கல. சங்கரி கையை அறுத்துக்கிற வரைக்கும் நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? டாக்டர், காயத்துக்கு கட்டுப்படாம பார்த்துட்டு இருக்கீங்களே டாக்டர், முதல்ல கட்டு போடுங்க ப்ளீஸ். சார், அவங்க கட்டு போடவோ ட்ரீட்மெண்ட் பண்ணவோ எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்றாங்க, அடம் பிடிக்கிறாங்க சார். என்ன பண்ண சொல்றீங்க? நானும் வேற வழி இல்லாம தான் காத்துட்டு இருக்கேன். அங்கிள், நான் எவ்வளவோ வற்புறுத்தி பார்த்துட்டேன். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் கால் பண்ணி டாக்டர் வர வச்சிருக்கேன். ஆனா நீங்க வந்தாதான் ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பேன், இல்லன்னா அப்படியே சாகுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசி அவங்கள சம்மதிக்க வைங்க அங்கிள் ப்ளீஸ். ஐயோ சங்கரி, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? நீ இப்படியே இருந்தா உன் உயிருக்கே ஆபத்தாயிடுமா. தயவு செஞ்சு முதல்ல டாக்டரை ட்ரீட்மெண்ட் பண்ண விடு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசி தீர்த்துக்கலாம். நான் எதுக்குன்னே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்? போற உயிர் இப்படியே போகட்டும். அதான் எனக்குன்னு யாருமே இல்லையே. ஐயோ, இனி இந்த உலகத்துக்கு நான் பாரமா இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? ஐயோ ஷூ, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? சங்கரி, உன் அண்ணன் நான் இருக்கேம்மா. நான் இருக்கும்போது வேற யார் வேணும் உனக்கு? சொல்லு. யாருமே இல்லைன்னு சொல்ற. ஓ, அப்படின்னா நான் உனக்கு இப்ப தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? நீங்க எப்பவுமே என் கூட மட்டும் இருக்கணுங்கிறதுக்காக தானே உங்களை நான் கூட்டிட்டு வந்து என் கூடவே வச்சிருக்கேன். ஆனா நீங்க நான் தேவையில்லைன்னு தானே சரஸ்வதி வீட்டுக்கு போயிருக்கீங்க. உங்களை விட்டா இந்த உலகத்துல வேற யாருன்னு இருக்கா எனக்கு? நீங்க என் கூட இருந்தா மட்டும்தான் என் பொண்ணை என் கூட சேர்த்து வைக்க முடியும். நீங்களும் என்னை விட்டு போயிட்டா அப்புறம் யாருன்னு என்னையும் என் பொண்ணையும் சேர்த்து வைப்பாங்க? இப்பவும் நான் கடைசி வரைக்கும் அனாதையாவே இருந்து சாகணுமா? ஐயோ, அதுக்குதான் இப்பவே ஒரேடியா போய் சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். புகழும் அருவி வந்து கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிட்டீங்கல்ல. நீங்க போங்க போங்க, அங்கே போய் இருந்துக்கோங்க. இது எல்லாமே அந்த சரஸ்வதியோட திட்டம்னு நிச்சயமா நீங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்கன்னு. ஆனா அப்ப நீங்க புரிஞ்சுக்கும் போது இந்த தங்கச்சி நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு. ஏய் ஏய், இங்க பாரு சிவசங்கரி, அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லம்மா. உன் உடம்புல இருந்து ரத்தம் போயிட்டே இருக்குமா. முதல்ல கட்டு போட்டுக்கோ. டாக்டர், உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி என் தங்கச்சியை காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன தொடாதீங்க. மீறி தொட்டா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாயிடும். ஏய் என்னம்மா நீங்க? சங்கரி, சார், என்ன சார், இவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு நான் வந்திருக்கேன், இவங்க என்னையே மிரட்டுறாங்க. ஷூ, எப்படி சார் இவங்களை வச்சு சமாளிக்கிறீங்க? டாக்டர் சாரி டாக்டர், நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. என் தங்கச்சியை நான் சமாதானப்படுத்துறேன். சங்கரி, இப்ப என்னம்மா? நான் சம்பந்தி அம்மா வீட்டுக்கு போக கூடாது, அவ்வளவுதானே? சரிம்மா, இனிமே நான் அங்க போக மாட்டேன். உன் வீட்லயே உன் கூடவே இருக்க. என்ன, தயவு செஞ்சு இப்பயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. நீங்க என்கிட்ட உண்மையை தானே சொல்றீங்க?
ஐயோ சத்தியமா நான் உண்மையை தான் சொல்றேம்மா. இனிமே நான் அங்க போய் தங்க மாட்டேன். இங்க பாருங்க, நான் கட்டு போட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட பேச்சு மாறக்கூடாது. இல்ல 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 சங்கரி, ஏமா என்னை இப்படி படுத்துற? நான் பேச்ச மாற மாட்டேம்மா. நான் இங்கேயே தான் இருப்பேன், உன் கூடவே தான் இருப்பேன். தயவு செஞ்சு கட்டு போட்டுக்கம்மா ப்ளீஸ். பாட்டி இங்க பாருங்க. இப்படி நீயே எல்லாத்தையும் செஞ்சா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் முடியாது. ஒண்ணும் நீங்க புரியல. பாருங்க. இப்போ இதுவா? அப்புறம் இது ஓகே. இது இதுவா? நல்லா இருக்கு பாட்டி, பாருங்க. அத்தை, என்னம்மா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? என்ன விஷயம்? ஏதோ சொல்ல வர்ற மாதிரி தெரியுது. அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம்? என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்குமா பர்மிஷன்லாம் கேக்குறேன்? என்னன்னு சொல்லுமா. இத எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு தெரியாம தான் இத்தனை நாளா நான் இதை தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஆனா இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட பேசாம இருக்க கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு எல்லாரும் வெளியே போயிருக்காங்க, நீலவேணி அண்ணியும் கடைக்கு போயிருக்காங்க. அதனாலதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். சொல்லு அருவி, என்ன விஷயம்னு சொல்லு. அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி சிவசங்கரி கொலைகாரி இல்ல. அவங்க உண்மையா உங்க தம்பியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. உங்க தம்பியை கொலை பண்ணது நாராயணமூர்த்தி மாமா தான். இத சைலஜா முன்னாடி நாராயணமூர்த்தி மாமாவே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அத எங்க அப்பா கேட்டுட்டுதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நீங்களும் யோசிக்கணும் அத்தை. நீங்க ஒத்துழைச்சா நான் அதை உண்மைன்னு உங்களுக்கு நிரூபிக்கிறேன். என்ன என்ன அருவி? நான் தான் இதை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அவதான் கொலைகாரி. அவ என் தம்பியை கொலை பண்ணத நான் நேர்ல பார்த்திருக்கேன். என்கிட்டயே அது பொய்ன்னு நிரூபிக்கிறேன்னு சொன்னா எப்படி அதை நான் ஏத்துக்கிறது? அத்தை, கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மையா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி என்ன பார்த்தீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க அத்தை. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்றேன். அங்கதான் இருக்காங்க பாரு. என் தம்பி கத்தியால குத்துப்பட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த கத்தி சிவசங்கரியோட கையில இருந்துச்சு, நான் பார்த்தேன். அவதான் என் தம்பியை கொண்டது. இதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்ல அருவி. அத்தை, சிவசங்கரி கையில கத்தி இருந்ததுனால அவங்கள கொலைகாரின்னு நீங்க முடிவு பண்ணிருக்க கூடாது அத்தை. அவங்க குத்துனத நீங்க நேரடியா பார்க்கல. ஒருவேளை வேற ஒருத்தர் குத்தி இருந்து சிவசங்கரி உங்க தம்பிய காப்பாத்துறதுக்காக அந்த கத்தியை எடுத்துக்கலாம் இல்லையா? என்ன என்ன அருவி, எதுக்காக இப்படி குழப்பம் பண்ற? அந்த சிவசங்கரி ஒரு ராட்சசி. அவளை போய் நீ நம்புற? அத்தை, நான் நம்புறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சிவசங்கரி என் அப்பாவோட தங்கச்சின்றதுக்காக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. அவங்க கொலை பண்ணாங்கன்னு 18 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் எதுக்காகத்தான் அவங்க நல்லவங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க? எதுக்காக நாராயணமூர்த்தியை கொலை பண்ணதா சொல்லணும்? அப்படின்னா அதுல ஏதோ உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன அத மட்டுமா அவ சொல்றா?
நான் என் தம்பியை கொலை பண்ணிதான் சொல்றா அவ. நான் நாராயணமூர்த்தி மாமாவை அனுப்பி என் தம்பியை கொன்னனா அப்படின்னா அதுவும் உண்மை நம்புறியா? இல்ல அத்தை. அத்தை ப்ளீஸ், நான் அதை நம்பல. நான் என்னைக்குமே அதை நம்பவும் மாட்டேன். ஆனா நாராயணமூர்த்தி தான் கொலை பண்ணாருன்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த நாராயணமூர்த்தி அவர் வாயாலே என்கிட்ட ஒத்துக்கிட்டாரு. அவர் உங்க முன்னாடிதான் நல்லவர் மாதிரி நடிக்கிறாரே ஒழிய என்கிட்ட தனியா இருக்கும்போது அவர் அப்படி நடிக்கிறது இல்ல. அத்தை, நான் அப்பாக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவர் நமக்காக கோயில வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம போலாமா? போலாம் அருவி. லட்சுமி, நீங்க எல்லாம் வீட்டை பாத்துக்குங்க. நானும் அருவியும் போயிட்டு வந்துடுறோம். ஒருவேளை வெளியில போனவங்க யாராவது வந்து கேட்டா கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரியா? சரிங்க அத்தை, நீங்க போயிட்டு வாங்க. பொறுமையா இருந்து பேசிட்டு வாங்க அருவி. சரியா? சரிக்கா. சரி, நாங்க போயிட்டு வரோம். சரஸ்வதி. வாங்க வாங்க. கிளம்பும் போது கரெக்டா வந்து நிக்கிறாங்களே. என்ன சரஸ்வதி, மாமியாரும் மருமகளுமா எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி தெரியுது. நாங்க வந்து எதுவும் இடைஞ்சல் எதுவும் பண்ணல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். சும்மாதான் கடைக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பணும். பரவாயில்ல, முதல்ல நீங்க உட்காருங்க. அதெல்லாம் பரவாயில்ல சரஸ்வதி. சரஸ்வதி, நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிடுச்சு. அதனால முறைப்படி நம்ம வெண்ணிலாக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்தலான்னு இருக்கோம். அதை பத்தி தான் பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆமா இல்ல பா, நல்ல விஷயமா தான் வந்திருக்கீங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து செஞ்சிட வேண்டியதானே? நல்லா பார்த்தாச்சு சரஸ்வதி. வர வெள்ளிக்கிழமையே நாள் நல்லா இருக்கு. நீங்க எல்லாருமே சரின்னு சொன்னா அன்னைக்கே சிறப்பா பண்ணிருவோம். சரிங்க, எனக்கு ஓகே தான். ஆனா உங்க தம்பியும் பசங்களும் வெளியே போயிருக்காங்க. அவங்க வரட்டும், உட்கார்ந்து கூடி பேசி ஒரு முடிவு எடுப்போம். ஓ அப்படியா? எல்லாரும் வெளியே போயிருக்காங்களா? ஆமா, யாருமே இல்ல. சரி சரஸ்வதி, அப்ப அவங்களும் வந்துட்டோம். நாங்க வெயிட் பண்ணி அவங்கள்ட்ட பேசிட்டே போறோம். சரி சரி. வெண்ணிலா, நீ 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வாமா. அவங்களும் வந்துட்டு செண்பகம். நான் தான். நீதான் அந்த நாராயணமூர்த்தியா? உன்னதான் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றோம். எதுக்குடா? அத்தனை உன்னை சேர்த்து அமைதியா யாரா நீங்களா? எதுக்குடா சம்பந்தமே இல்லாம என்ன வந்து அடிக்கிறீங்க? சிவசங்கரி அம்மாட்ட பிரச்சனை பண்ணனா சும்மா இருப்போமா நாங்க? அவங்க ஆளுக தான்டா நாங்க. அவங்க கிட்ட மோதனா என்ன ஆகும்னு இப்ப காட்டுறோம்டா. சிவசங்கரியா? சிவசங்கரி என்ன பெரிய ஆளாவ? சொல்றா. ஏய், எங்க மேடத்தை பத்தி தப்பா பேசுறியா நீ? ஏய், அத குறா. ஏய், நீ உசுரோட இருந்தா தானே இப்படி பேசுவ? நீயோட உன் கதையை முடிக்கிறடா. மரியாதையா போயிடுங்க, இல்லனா அவ்வளவுதான். ஏய், மேடத்தை பவச்சுக்காதீங்க, அப்புறம் யாரும் உசுரோட இருக்க மாட்டீங்க. அதுக்கு முதல்ல நீ உசுரோட இருக்கணும். போடா முதல்ல இங்க இருந்து. போங்க 2 பேரும். போங்கடா. ஏய், போடா. போடா. போங்கடா. யாருக்கும் ஒண்ணும் ஆகல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அந்த சிவசங்கருக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ரவுடிங்களை அனுப்பி எங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை அடிப்பாங்க பாருங்க. பசங்க இல்லாத நேரமா பார்த்து இப்படி செஞ்சிருக்கா பாருங்க. இல்லன்னா அந்த ரவுடி பசங்களை அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பாங்க. வர வர அந்த சிவசங்கரியோட தொல்லை தாங்கவே முடியல சரஸ்வதி. அதுவும் இல்லாம அடிக்கடி எங்களுக்கு போன் பண்ணி கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கா சரஸ்வதி. ஆமா சரஸ்வதி, எப்பவும் நாங்க கவனமா தான் இருப்போம். ஆனா
பட்ட பகல்ல உங்க வீட்டுக்குள்ள வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. பாத்தியா பாத்தியா அருவி, நாம சமாதானமா போகணும்னு நினைச்சா கூட அந்த சிவசங்கரை விட மாட்டேங்கிறா. எப்படி நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா பாரு பாரு. சரி சரி வாங்க மாமா, வந்து உட்காருங்க. வாங்கக்கா. வெண்ணிலா பாத்து 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 போங்க. இல்ல, இவங்க கண்டிப்பா சிவசங்கரி அனுப்பின ஆளுங்களா இருக்க முடியாது. இந்த நாராயணமூர்த்தி தான் ஏதோ பிளான் பண்ணி அப்பாவை சந்திக்க விடாம அத்தைய தடுக்கிறான். இப்ப இருக்கிற மூட்ல அத்தை அப்பாவை சந்திச்சு பேச வர மாட்டாங்க. இவங்கள பத்தி என்ன சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க. புகழ், போலாமா? அப்பாவை போய் இன்வைட் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன புகழ் யோசிக்கிறீங்க? இல்லை, திடீர்னு வந்து உங்கள் அப்பாவை இன்வைட் பண்ணுங்கிறியே, அதான். ஆமா புகழ், எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கணும்னா என் அப்பாவை இன்வைட் பண்ணிட்டு வரணும் இல்லையா? இல்லை, அதை பற்றி யார்ட்டையும் எதுவுமே சொல்லியே. முதல்ல இதுக்கு எங்கள் அப்பா ஒத்துக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தை மாமா கிட்ட பேசிட்டாங்க. நாம 2 பேரும் போய் எங்க அப்பாவை இன்வைட் பண்ணிட்டு வர சொன்னாங்க. போதுமா? சரி, அப்படின்னா நீ மட்டுமே போய் கூப்பிடலாமே, நான் வேற எதுக்கு? என்ன புகழ் இப்படி பேசுறீங்க? இது நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன். இதுக்கு நாம 2 பேரும் போய் அப்பாவை அழைக்கிறதா மரியாதை. உங்க அப்பாவை போய் கூப்பிடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவர் இந்த சிவசங்கரி வீட்டில் இருக்காரு அருவி, அதான் எனக்கு பிரச்சனையே. எனக்கு அவள் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. நாங்கள் வந்தேன்னு வச்சுக்கோயேன், வேணும்னு அவள் ஏதாவது பேசி என் கோவத்தை தூண்டுவா. அப்புறம் நானும் ஏதாவது பேசிடுவேன். அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு தான் தேவையில்லாத மன கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் தேவையானதான். புகழ், நீங்க நினைக்கிற மாதிரி சிவசங்கரி எதுவும் பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் எங்க அப்பா பார்த்து பாரு. அவரை கூப்பிடணும்னா நாம 2 பேரும் போய் தான் கூப்பிடணும். இல்ல முடியாதுன்னா சொல்லிடுங்க, நானும் போகல. நான் அத்தை கிட்ட சொல்லிக்கிறேன். அருவி, சரி ஓகே, எதுக்கு நீ கோவப்படுற? நான் என்ன வர முடியாதுன்னு நான் சொன்னேன், வர முடியலன்னு தானே சொன்னேன். 2மே ஒண்ணுதான் புகழ். அத்தை என்னோட சந்தோஷத்துக்காக இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க நான் சந்தோஷமாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதனால தானே இப்படி எல்லாம் அடம் பிடிக்கிறீங்க. அருவி அருவி, இங்க பாரு அருவி. சரி, நீ எதுக்கு இப்போ அப்படி கோச்சுக்கு திரும்பி நிற்கிற? நானும் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரி ஓகே, ஒன்று பண்ணுவோம். நான் இந்த காசு போட்டு பார்க்குறேன். நீ பூவா தலையான்னு சொல்லு. நீ கேட்டது வந்துருச்சுன்னா நான் சிவசங்கரி வீட்டுக்கு வரேன். ஓகேவா? என்ன இதெல்லாம்? இதென்ன கிரிக்கெட் மேட்சா? டாஸ் போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு நான் தான் 2 பேருமே போவேனான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அதோட விடுங்க. ஏய் அருவி, இங்க பாரு அருவி, கோவத்துல அப்படியே கண்ணும் கோவைப்பழம் மாதிரி செவந்து போச்சு பாரு. அருவி, எதுக்கு இப்படி கோச்சுக்கிற? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. கோவப்படாத. என்ன சும்மா இருங்க. எதுக்கு இப்ப கோவப்படுற? இங்க பாரு, நீ என்னடா? என்ன என்ன சோப் போட்டுக்கிட்டு இருக்க, தாஜா பண்ணிட்டு இருக்க? என்ன அருவி, இன்னைக்கு என்ன தப்பு பண்ணாரு? அதெல்லாம் எதுவும் இல்ல. இல்லம்மா, இது வெறும் கொஞ்சல் தான். நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அதை நாங்க நம்பிடணுமாக்கோம். இத பாரு அருவி, ஆம்பளைங்க தப்பு பண்ணாதான் இந்த மாதிரி தாஜா பண்ற வேலையெல்லாம். என்ன விஷயம்னு சொல்லு. நாங்க 2 பேரும் போய் என் அப்பாவை இன்வைட் பண்ணணும்னு கூப்பிடுறேன். இவர் வரமாட்டேன்னு சொல்றாரு. கேட்டா சிவசங்கரி வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அவ முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. டே என்னடா, அந்த சிவசங்கரி எல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காக தயங்குறி. இந்த பார், என்னதான் என் எதிரியா இருந்தாலும் அப்பப்ப நாமளும் அவளும் சந்திச்சுட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன பண்றது? உனக்கு முக்கியமானது அருவி. வெண்ணிலாவோட ஃபங்க்ஷனோட சேர்த்து அருவிக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இத பாரு, இந்த ஃபங்க்ஷனை நடத்தி அவ அம்மா ஸ்தானத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
இது என்னோட ஆசைப்பா. இதுல அருவிக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, பாவம் அவ அப்பாவும் சந்தோஷப்படுவாரு, எனக்கும் சந்தோஷம்தான். அதனால நீ அவங்கள பத்திலாம் யோசனை பண்ணாத. அருவி கூட போய் முறையா அவரை இன்வைட் பண்ணிட்டு வா. ஓஹோ, அப்படின்னா என் பொண்ணோட ஃபங்க்ஷன்லயே அருவிக்கும் தாலி பிடிச்சு கோக்க போறீங்களா? அதுல அந்த விஸ்வநாதனை வேற அழைக்க போறீங்களா? நான் விட மாட்டேன். அந்த விஸ்வநாதன் இங்க வரக்கூடாது. ஏதாவது பண்ணி அந்த ஆள் இங்க வர விடாம பண்ணி ஆகணும். அம்மா அதெல்லாம் நான் போகணும்னு முடிவு எடுத்துட்டேம்மா. ஆனா அருவிதான் சும்மா ஓவரா நின்று பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. ஆ, சரி சரி. நான் அருவி போலாமா? ம், போகலாம். வா. சரி போங்க. சரிம்மா. ம். ஹலோ, நான் இன்னும் போகல. நீங்க எப்படி போங்க, நாங்க அப்படி போறோம். நான் இன்னும் ரூமுக்குள்ள போகல. அம்மா ஓகேம்மா, வரேம்மா.